வெக்கப்படுறேன். உங்க முன்னாடி நின்னு பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. தப்பு பண்ணதுனால அவளோட இந்த முடிவுக்கு நான் வக்காலத்து வாங்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. என் பேரன் பண்ணது தப்புதான். அதுக்காக பிரக்யாவை பலி கொடுக்கற அளவுக்கு நான் இறக்கம் இல்லாதவ இல்ல. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். இவ இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண துணிஞ்சிருக்கா. அந்த தியாகத்தை நாம உதாசீனப்படுத்திடக்கூடாது சரளா. இந்த குணம் உங்ககிட்ட இருந்துதான் அவளுக்கு வந்திருக்கணும். உங்க ரத்தம், உங்க வளர்ப்பு. அதனாலதான் அவ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா. அத மறுக்க முடியுமா? அவ அந்த பச்சை குழந்தைய பத்தி நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு சரளா. இங்க பாரு சரளா, நான் சொல்றத கேளு. நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுனால பிரக்யா என் கூட இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் இப்பவும் அவ என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. நாம எல்லாம் பெரியவங்க. சின்னவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் நாம அவங்கள திட்டுவோம், அவங்க மேல கோவப்படுவோம். அதே சின்னவங்க ஒரு நல்ல காரியத்தை பண்றாங்கன்னா நாம அத வரவேற்று அதுக்காக சந்தோஷப்படணும். உன் மனசு புரியுது. பெண்கள் இப்படி ஒரு முற்போக்கான முடிவு எடுக்கிறத நம்ம சமுதாயம் எப்போ ஒத்துக்கவே ஒத்துக்காது. நம்ம சடங்கும் சம்பிரதாயமும் பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கறதே இல்லை. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் இருக்கும்போதே அந்த பந்தத்தில இருந்து வெளியே வரணும்னு விரும்ப மாட்டா. ஆனா பிரக்யா இதுக்கும் துணிஞ்சிருக்கா. இந்த முடிவால எனக்கும் பிரக்யாவுக்கும் இனி எந்த உறவும் இல்லை. ஆனா என் மனசுல அவன் மேல இருக்கிற அன்பு குறையவே குறையாது. அதனால அவ எந்த முடிவு எடுத்தாலும் அத நான் தலை வணங்கி நிச்சயமா ஏத்துக்குவேன். அவளோட தியாகத்துக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் சரளா. என் பேரன் செஞ்ச துரோகத்துக்கு நீங்க அவனை எவ்வளவு வெறுத்தாலும் அது நியாயம்தான். நான் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். உனக்கு அந்த உரிமை இருக்கு. பிரக்யா தான் என்னோட உயிர் மூச்சு. அவதான் என் உயிர் நாடி. அவளோட நல்ல மனசுக்கும் அவ செஞ்ச தியாகத்துக்கும் என்ன விலை கொடுத்தாலும் ஈடாகாது. ஆண்டி, என் ஃபேமிலி மேல பிரக்யா எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காளோ அந்த அளவுக்கு மரியாதை நானும் அவன் மேல வச்சிருக்கேன். நான் அவளுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கே தெரியாம என்னால பெரிய தப்பு நடந்துருச்சு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால பிரக்யாவுக்கு நல்ல புருஷனா இருக்க முடியல. ஆனா நான் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அந்த விஷயத்துல நீங்க என்ன நம்பலாம். நான் பிரக்யாவை தனியா விடவே மாட்டேன் ஆண்டி. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் அவ கூடவே அவளுக்கு துணையா இருப்பேன். இத மனசார நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு ஆண்டி. ஐம் சாரி. மன்னிச்சிருங்க. தெரிஞ்சே யாரும் தப்பு பண்ணல. யாரோட சுயநலத்துக்காகவும் இந்த முடிவு எடுக்கல. பாவமா அந்த குழந்தை. அதோட பொறுப்பே தப்பாயிடக் கூடாதுல்ல. அந்த குழந்தைக்கு இத்தனை உறவுகள் கிடைக்கிறதுக்காக நான் இந்த உறவுகளை இழக்கிறதுல தப்பு இல்லை. ஏதாவது சொல்லி அபி மனசை மாத்துறதுல எல்லாரும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஒண்ணு பிரக்யா இல்லைன்னா அவளோட அம்மா. யாராவது வந்து அபியோட மனசை குழப்பிக்கிட்டே இருக்காங்க.
கையெடுத்து கும்பிடக்கூடாது சரளா. நீ இங்க வந்து பேசினதுலயும் கோவப்பட்டதுலயும் எந்த தப்பும் இல்ல. உண்மைய சொல்லணும்னா நான் தான் தலை குனியணும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார் சார்பாவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்சா எங்களை மன்னிச்சிரு சரளா. ஒரு நிமிஷம் நில்லு சரளா. பிரக்யாவை இப்பவே அனுப்ப முடியாது. பிரக்யா, இவனுக்கு நான் சொல்ல போற விஷயத்துல நம்பிக்கை இல்லை. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்காக நீதாம்மா அதை செய்யணும். கடைசியா ஒரு தடவை நீ நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு போறியாமா? இங்க பாரு, அந்த விளக்கு எரியிற வரைக்கும் நீ பண்ண பாவத்துக்கு அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு. உன் பாவம் குறையும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா சொர்க்கத்துல இருக்கிற உங்க அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டாவது மன்னிப்பு கேளு. நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். ஆனா இந்த வீட்டோட சந்தோஷம் என்னைக்கும் போக கூடாது. அடுத்தவங்க பார்வையில நான் எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசாட்சிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஒரு சின்ன குழந்தையோட எதிர்காலம் பாழா போறத பார்த்துக்கிட்டே எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் இல்லைனாலும் அவர் சந்தோஷமா இருக்கணும். நான் இது வரைக்கும் எதுக்காகவும் உங்களை கையெடுத்து கும்பிட்டதே இல்லை. நீங்க இருக்கிறது உண்மைனா என்னை என் பிரக்யா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இல்லை பிரியணுங்கிறது தான் விதினா பிரக்யா அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. நான் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அவளுக்கு கொடுத்துருங்க.
நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் இது கடவுள் முடிச்சு போட்ட பந்தம். அதை பிரிக்கிற சக்தி நம்ம யாருக்கும் இல்லை. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்வினும் கொடிது. உன்னை நீங்கிய உயிர் கரைகிற வானீனத்தில் என்னை புதைக்கிற. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்வினும் கொடிது. ஒரு நிமிஷம் பிரக்யா, உங்க 2 பேருக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல இந்த தாலி எதுக்கு? உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி அவன் கையில கொடுத்துட்டு வா. இதுக்கு மேலையும் நீ அதை போட்டுக்கிறதுல அர்த்தமே இல்லை, கழட்டி கொடுத்துரு. அப்புறம் நீ அவனுக்கு ஒரு மோதிரம் போட்டேல, அதையும் திருப்பி வாங்கிட்டு வந்துரு. சரளா சொன்னதுல தப்பே இல்லை. மோதிரத்தை கழட்டி கொடு. இனிமே அது உன் கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நீ அந்த மோதிரத்தை போட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் சொல்றது உனக்கு புரியலையா? தாலியா இருக்கட்டும் இல்ல மோதிரமா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. உறவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதுக்கு மேலேயும் அவன் கையில மோதிரமும் உன் கழுத்துல தாலியும் எதுக்காக? கழட்டி கொடுத்துருங்க. எதுக்கா யோசிக்கிற அபி? வரவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த மோதிரத்தை நீ எதுக்காக போட்டுக்கணும்? உன்னால கழட்ட முடியலன்னா சொல்லு, நானே அது கழட்டி ராணி கொடுத்தேன். வேண்டாம், நானே கழட்டி கொடுத்துறேன். வேண்டாம். நான் என் தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன். உங்க 2 பேருக்கு நடுவுல இனிமே எந்த உறவும் கிடையாது. அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்புறம் அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்காக உன் கழுத்துல இருக்கணும்? அம்மா, உங்களோட ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது. அப்புறம் நான் ஏன் சொல்றேன்னா, கல்யாணங்கிற பந்தமே நம்பிக்கையில தானே இணைஞ்சிருக்கு. 2 பேரோட மனசும் எண்ணமும் ஒத்து போகும்போது அந்த உறவு எப்பவுமே நிலைச்சிருக்கும். நாங்க மனசு ஒத்து போகாம பிரியல, காலத்தோட கட்டாயம் தான் எங்களோட பிரிவு. தாலியை கழட்டுறதுனால மட்டும் எதுவும் மாறிடாது. அதுக்காக நான் வாழ்க்கை முழுக்க இந்த தாலியை போட்டுக்குவேன்னு சொல்ல வரல. என்னால இப்ப கழட்ட முடியாது. அவர் தனு கழுத்துல என்னைக்கு தாலி கட்டுறாரோ அன்னைக்கு என் தாலியை கட்டிடுறேன். அது வரைக்கும் என்னை கட்டாயப்படுத்தாரு.
என்ன எதுக்கு இப்ப இங்க வர சொன்னீங்க? நான் தான் சொன்னேன்ல, அபியோட அஸ்திவாரத்தில் அடிக்கணும்னு. அதை எங்க தான் ஆரம்பிக்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அபி அடிக்கடி வந்துட்டு போகாத முக்கியமான இடம் இது. அவனுக்கு அவனோட அக்கௌண்ட் டீடைல்ஸை பத்தி எதுவும் தெரியாது. இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் பிரபாவும் ஆகாஷும் தான் பாத்துக்கிறாங்க. அவனுக்கே தெரியாம அவன் பண்ணி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்த போறோம். ஆனா பொறுமையா நிதானமா செய்யணும். நாம தப்பா ஏதாவது செஞ்சிட்டோம்னா அந்த ஆகாஷும் பிரபாவும் அலர்ட் ஆயிடுவாங்க. எங்க ஆத்திரத்தை காட்டக்கூடாது, நம்ம அறிவை தான் நாம காட்டணும். உங்களை நான் என்னவோன்னு நினைச்ச ராஜண்ணா, ஆனா உண்மையிலேயே பிரில்லியன்ட் நீங்க. நாம மட்டும் அபி அண்ணாவோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஷேக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அபி அண்ணாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. He won't have anything left. சூப்பர் அண்ணா. சரி சொல்லுங்க, இந்த பிளானை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம்? பண்ண போறோம்ல, நீ தான் பண்ண போற. வாட்? நான் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா இங்க நான் அடிக்கடி வர முடியாது. ஒருவேளை இங்க ஏதாவது பெரிய தப்பு நடந்துருச்சுன்னா எல்லாரோட சந்தேகமும் என் மேலதான் வரும். இதை நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சு போயிடும். அதே நேரத்துல இந்த வேலையை நீ செஞ்சனா யாருக்குமே உன் மேல சந்தேகம் வராது. ஆனா அதுக்கு நீ அபியோட ஒண்ணு சேரணும். நீங்க பழைய மாதிரி இருக்கணும். நீ திரும்பவும் அவன் கூட க்ளோஸ் ஆக ட்ரை ஓ பண்ணு. ப்ளீஸ் ராஜண்ணா, நான் எதுக்காக அவன்கிட்ட இறங்கி போகணும்? அவன் என்கிட்ட இருந்து என் பிரபாவை பிரிச்சிருக்கான், என் லைஃபையே நாசமாக்கி இருக்கான். அவன்கிட்ட போய் என்ன பழைய மாதிரி மூவ் பண்ண சொல்றீங்க? He is no more my brother, okay? இங்க பாரு, சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணாதாலியா. கோவத்தை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணு, ஓகே? கோவத்தை கட்டுப்படுத்தி பயன்படுத்தினா எதிரி மேல அதோட தாக்குதல் ரொம்ப பலமா இருக்கும். அதோட கொஞ்ச நாளைக்கு நீ அந்த பிரபாவை மறந்துதான் ஆகணும். ஏன்னா இங்க நம்ம பிளான் சரியா நடக்கணும்னா அவன் இங்க இருக்க கூடாது. ரெண்டாவது விஷயம், அபிக்கு எதுனாலும் முதல்ல வந்து நிக்கிறது நீ தான் அவன் மனசுல பதிய வைக்கணும். சரளா, முடிஞ்சா நீ என்ன மன்னிச்சிரு. உனக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடியல. போலாம் பிரக்யா, வா. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். அபி கொஞ்சம் கொஞ்சமா பிரக்யா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான். அவ மட்டும் முழுசா மாறிட்டானா பிரக்யாவுக்காக என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவான். அதுக்குள்ள நான் அவனை கல்யாணம் பண்ணி ஆகணும். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நான் விட்டுட்டேன்னா அப்புறம் என்னைக்குமே அபியை நான் சொந்தமாக்கிக்கவே முடியாது.